மொத்தம் எத்தனை பேர் வச்சீங்க? மொத்தம் 20 பேர் வச்சிருக்கோமா. 20 பேரா? ரெட்டப்படையில வைக்க கூடாதே, ஒத்தப்படையில தான் வைக்கணும். அப்பதான் நல்லது. இப்ப என்ன பண்றது ஈஸ்வரி? இன்னொரு ஆளுக்கு எங்க போறது? சரி, நம்ம டிரைவர் ராஜாவே நலங்கு வைக்கட்டுமே. மாப்பிள்ள சொன்ன மாதிரி டிரைவர் எனக்கு தம்பி முறை மாதிரி தானே. நலங்கு வைக்கட்டும், அவ்வளவுதானே. சூப்பர் அத்தை. அக்கா, என்னக்கா சொல்ற? இவன் உனக்கு தம்பியா? இப்படி ஒரு தம்பி உனக்கு தேவையே இல்ல. சந்திரா, ஏன் நீ எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ற? விடு. நலங்கு வைக்கிறதுல என்ன ஆயிட போகுது? ராஜா, நீ வந்து வை. இல்ல மேடம், நான் எதுக்கு இதெல்லாம்? நான் சொல்றேன், நீ வந்து நலங்கு வை. ஏப்பா, அத்தை தான் கூப்பிடுறாங்களே. அட போப்பா, அட போப்பா. ஒரு நிமிஷம் மேடம். யாரு? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, ரெட்டப்படையில இருக்க கூடாது, ஒத்தப்படையில இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். மகேஷ் வீட்ல தான் இருக்கான். அவன் ஃபோன் பண்ணா உடனே வந்துருவான். அவன் தானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனால அவன் வைக்கிறதா சரியா இருக்கும் மேடம். சரி, மாப்பிள்ளை வீட்ல இருந்தா அவரே வந்து வைக்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களே, அது இதானா? இந்த ஒழுக்கம் கட்டவ நம்ம கார்த்தியை நலங்கு வைக்க விடாம பண்ணிட்டாளே. அவ்வளோ சொல்லுமாயா. மகேஷ், நீ உடனே இங்க வரணும். நானா? எதுக்கு? நலங்கு வைக்கதான். அது லேடிஸ் விஷயமாச்சே. நான் வந்து என்ன பண்ண போறேன்? டேய், ரேவதி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதனால நீ வச்சுதான் ஆகணும். இல்ல, நீயே இதை மேனேஜ் பண்ணிக்க கூடாதா? டேய், நீ வரலனா அந்த டிரைவர் பையன் ரேவதிக்கு நலங்கு வச்சிருவான்டா. அதனால தான் சொல்றேன், நீ கிளம்பி வா. ஐயோ, அவன் இதுக்கும் போட்டியா வந்துட்டானா? அப்ப நான் உடனே வரேன். டேய் வரப்போ பேண்ட் ஷர்ட்டோட எல்லாம் வந்துடாத. நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு ஜம்முன்னு வா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வாடா, டிலே பண்ணிடாத. சரி, வந்துடுறேன். என்னாச்சு? நான் மகேஷ் கிட்ட பேசினேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான். சரி, நல்ல நேரம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள வரணுமா? அதெல்லாம் வந்துருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கடவுளே, அந்த மானங்கட்ட மகேஷ் இங்க வரக்கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்து. நம்ம கார்த்தி தான் நலங்கு வைக்கணும். அந்த மகேஷ் வைக்கவே கூடாது. என்ன வண்டி நின்னு போச்சு? ஐயோ, என்ன ப்ராப்ளம் தெரியலையே. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நேரம் ஆகுதே. வண்டி என்ன இப்படி மக்கர் பண்ணுது? அங்க வர சீக்கிரம் வர சொல்லிருக்காங்களே. என்ன இன்னும் மாப்பிளை காணோம்? நல்ல நேரம் வர முடிய போகுது. மாயா, என்ன மாப்பிள்ள வராருன்னு சொன்ன, இன்னும் வரவே இல்ல. டைம் ஆகுது. வரந்தா மேடம் சொன்னா. இருங்க, இன்னொரு தடவை ஃபோன் போட்டு பாக்குறேன். சரி. இங்க இருந்தா பண்றது. கடவுளே, அவன் வரக்கூடாது. நம்ம ராஜா தான் நலங்கு வைக்கணும். அந்த மகேஷ வரவிடாத. ஐயோ, மாயா. சொல்லு மாயா. ஏய், எங்கடா இருக்க? ஏன் இன்னும் வரல? வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கேன்.
ஏய் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. ஆட்டோலயோ டாக்ஸிலயோ சீக்கிரமா வந்து சேரு. நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இத பாரு, நீ வரதுக்கு லேட் ஆச்சுன்னு வெச்சுக்கோயேன், அந்த டிரைவர் பையன் நலங்கு வச்சிருவான். அவன் ரெடியா இருக்கான்டா. ஐயோ இல்ல, நான் இதோ வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. என்னாச்சு மாயா? வீட்டுக்கு பக்கமா வந்துட்டானா, சீக்கிரமா வந்துருவா மேடம். எவ்வளவு நேரங்க? நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சார் லிஃப்ட் ப்ளீஸ். டேய் இடியட், சேத்து அடிச்சு நிக்காம போறான் பாரு. நீ வீடு போய் சேர மாட்டடா. ச்சே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சரி இப்படியே போ. அம்மா, நல்ல நேரம் முடிய போகுதுமா. இன்னும் மாப்பிள்ளை காணுமே, என்ன பண்ணலாம்? மாயா, இனிமேலும் வெயிட் பண்ணா நல்ல நேரம் முடிஞ்சிரும். அதனால நாம வேற ஏற்பாடு பண்ணுவோம். ஆ, டிரைவர் நீயே நலங்கு வச்சிரு. அக்கா, இது சரி வராது. எல்லாம் சரியா வரும். நீ கொஞ்சம் பேசாம இரு. ராஜா, தயக்கம் வேண்டாம். நீ வந்து நலங்கு வை. எப்பா அத்தையே சொல்றாங்களே, போப்பா. வா, வந்து நலங்கு வை. அட போப்பா. ரெடி பரமேஸ்வரி, போன் வரும். முருகா, பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பேரன் ரேவதிக்கு நலங்கு வைக்கிறார் பாருங்க. அப்பா ராசா. மேடம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்பா பார்த்துட்டோங்க. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, மாட்ட போறாங்க. என்ன திடீர்னு செயின் எல்லாம் கொடுக்குற? அப்ப ஏற்கனவே நீ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? இல்லைங்க, நலங்கு ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சந்திரா, எல்லாத்தையும் குதர்க்கமாவே நினைக்காத. டிரைவர் நம்ம வீட்ல இருக்கிற ஆளு. ஏதோ ரேவதிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொடுத்துட்டு போட்டும். நீ கொடுப்பா. ஏன்பா, இத மாமா முறையில செய்யற. கையில கொடுக்காதப்பா, கழுத்துல போடு. போடலாமே. இல்லைங்க,
பரவாயில்ல, அவங்களே போட்டுப்பாங்க. அட என்னப்பா, சாமியே வரம் கொடுத்துருச்சு, கழுத்துல போட வேண்டியதானே. நம்ம பேரை பிரச்சனை வந்துருமேனு அவளையே போட்டுக்க சொல்றான். புத்திசாலி. இந்தா. முருகா நல்லபடியா இருக்கணும். நம்ம பேரை பேத்தி கையில செயினை கொடுத்துட்டான். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அத நேர்ல பார்க்க முடியலன்னு சின்ன குறையும் இருக்குது. சரி விடுங்க, போன்லயாவது பார்த்தோம்ல, அதுக்கே நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். எப்படியோ என் பேரை அந்த செயினை பத்திரமா பேத்தி கையில ஒப்படைச்சிட்டான். இது போதுங்க, இது போதும். எனக்கும் அவங்க பொண்ணு மாப்பிள்ள மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க கல்யாணம் சீக்கிரமே நடக்கணும். இப்பவே பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தாங்க. நம்ம பேரன் கார்த்திக்கும் நம்ம பேத்தி ரேவதிக்கும் தான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு நான் வணங்குற முருகன் சொல்லியிருக்காங்க. ஏப்பா சிலம்பம், சூப்பர்ப்பா. உன் தாத்தா பட்டி நினைச்ச மாதிரி நலங்கு வச்சுட்டேன், செயினையும் கொடுத்துட்டேன். அடுத்தன கல்யாணம் தான். எங்க நான் தான் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டான்ல, அப்புறம் எங்க கல்யாணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? சரி விடுப்பா, என் ஆசையை சொன்னேன், அவ்வளோதான். எல்லா கெட்டதும் போகட்டும். மகேஷ், என்னது இது? என்ன சகல, இங்க நலங்கு வைக்க சொன்னா உங்களுக்கு யாரோ ஏற்கனவே நலங்கு வச்சு அமிச்ச மாதிரி இருக்கீங்களே. சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கு. ஐயோ ஐயோ. மாப்பிள்ள கொஞ்சம் பேசாம இருங்க. மாப்பிள, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? பைக்ல இங்க தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிக்கலான்னு வந்துட்டு இருந்தப்போ ஒரு வேன்காரன் வேகமா வந்து இப்படி சேத்த வாரி அரைச்சிட்டான். அதான் இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னாலதான்ப்பா. சக்சஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க. மாப்பிள்ள, நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுங்க அவருக்கு. இவனுக்கு ட்ரெஸ்ஸு ஒன்று தான் குறைச்சல். என்ன யோசிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை மாமா, கொடுக்குறேன். இவ்வளோ கலவரத்துலையும் காலர் பட்டன் அவர்லையே மாப்பிள்ள. வாங்க போவோம். இப்படி சொதப்பிட்டானே அந்த டிரைவர், இந்த விஷயத்துல நம்மள தோக்கடிச்சிட்டானே. சொல்லுங்க சார். இது புடி. நீ இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்ற. போறதுக்கு முன்ன நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போ. புடி. சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? இதோ பார், நான் ஒரு வீட்டை சொல்றேன். நீ அந்த வீட்டுக்கு போய் அங்க ஒரு டிரைவர் இருப்பான். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு அவன் மேல பழிய போட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போயிடுங்க, அது போதும். சார், இனிமே நாங்க இந்த ஊர்ல இருக்க போறதில்ல. அதனால நீங்க சொன்னதை இவ்வளவு நான் செய்ய சொல்றேன். இதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே அதை மீறி வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க
நான் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சா போதும். சார், நான் பழி போடணும்னு சொல்றீங்களே, அவன் யார் சார்? இந்த போட்டோல இருக்கிறவன் மேலதான் நீ பழி போடணும். நாளைக்கு சாமுண்டீஸ்வரி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அங்கதான் இவன் இருப்பான். ஒரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு நீ சொல்லு. நான் அதை வச்சு அவனை இந்த ஊரை விட்டே துரத்திடுறேன். சரிங்க சார். மேல ஃபர்ஸ்ட் ரூம். போ போ. ஃபர்ஸ்ட் ரூமா? டிரைவர், இங்க வா. டிரைவர், மேல ஃபர்ஸ்ட் ரூம்ல இலக்கட்டு இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துரு. ஆ சரிங்க மேடம். ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஏங்க என்ன பண்றீங்க? ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? முதல்ல வெளியே போங்க. ஏங்க சொல்லிட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஏய், நான் கூப்பிடுறேன் உங்களை. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? என்னாச்சுமா? யாருமா நீ? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அழறேன்னு சொல்லு. அவன் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கல, அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இவன் நம்மளை விட தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. நான் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். மேல ரூம்ல பாத்ரூம் இருக்கான்னு பார்க்க போனேன். நான் தனியா இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ரூமுக்குள்ள வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டேன். டிரைவர், என்ன இதெல்லாம்?
இந்த பொண்ணு உன்னை பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. மேடம் அவங்க போய் சொல்றாங்க மேடம். இவங்க சொல்ற மாதிரிலாம் மேல எதுவுமே நடக்கல. சந்திரா மேம் சொல்லி தான் நான் இலக்கட்டை எடுக்கிறதுக்காக அங்க போனேன். அப்போ அவங்க ரூம்ல இருந்தது எனக்கு தெரியாது. நான் ரூம்குள்ள நுழைஞ்சதும் அவங்களே கதவை சாத்திட்டு அவங்க தன்னைத்தானே அலங்கோலப்படுத்திக்கிட்டாங்க. நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண நீங்க வந்து போய் சொல்றாங்க. ஐயோ, எப்படி எல்லாம் போய் சொல்ற பாருங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் பாப்பாவை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி நடிக்கிறா பாருங்க. இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது உண்மை. இத நான் எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன்.